வேதா, என்னங்க, நான் நல்லா இருக்கேனா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? உனக்கு என்னடி செம்ம அழகா இருக்க. அப்படியா? இதெல்லாம் நீங்க கல்யாணம் ஆன புதுசுல தான் என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்து ரசிக்க கூட இல்லல்ல நீங்க. ஏன் ரசிக்கல? அதெல்லாம் தினம் தினம் ரசிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன சொல்லதான் மாட்டோம். அதானே, சொல்லிட்டாதான் முத்து கொட்டிருமே. சொன்னா நீ தான் ரொம்ப ஆடுறியே. அதான் சொல்றது இல்ல. அட்டு பாவி மனுஷா. சரி சரி, தம்பி என்ன பண்றான்? இப்பதான் பால் குடுத்துட்டு வரேன். நல்லா தூங்கிட்டு இருக்கான். ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே கண்மையெல்லாம் போட்டு விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன். சரி, நல்ல நேரம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். பேர் வச்சுட்டு அப்படியே தொட்டில போட்டுருவோம். சரிங்க. ஆதி எங்க போனா? ஆதி, டே ஆதி. வந்துட்டேன். எங்கடா போன? இல்ல, பின்னாடி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் பாக்கலான்னு போனேன். சரி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. முடியறதுக்குள்ள பேர் வச்சு தம்பிய தொட்டில போடணும். அம்மாவையும் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து பண்ணிடலாம். சரி. ஆமா, நிம்மதி எங்க? அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. அதான் உங்களை ரூமை விட்டு துரத்திட்டாலோ? அப்படின்னு சொல்லிட முடியாது. சாரி கட்டுறேன்னு சொல்லிருப்பா. அதுக்கு உங்களை ரூமை விட்டு துரத்திட்டா, அதானே? என்ன பார்த்த மாதிரி அப்படியே சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் வரா. எனக்கும் நல்ல மரியாதையெல்லாம் கொடுக்கறானா பாத்துக்கோங்களேன். அப்படியா? நம்ப முடியலையே. இப்ப வேணா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டட்டா? இப்ப நான் கூப்பிட்ட குரலுக்கு ஒரே செகண்ட்ல ஓடி வந்து நிக்கிறாளான்னு பாருங்களேன். பாத்துருவோம். நிம்மதி, ஹே நிம்மதி. என்ன வந்துட்டா? பாத்தீங்கல்ல, நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்ட்டா பாத்தீங்கல்ல. ஏண்டா, இந்த உலகத்துல யாரு பேரை சொல்லி யாரு கூப்பிட்டாலும் வரதாண்டா செய்வாங்க. அந்த பொண்ணை நான் நிம்மதினு கூப்பிட்டு இருந்தா கூட அந்த பொண்ணு வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பெருமைன்னு நீ பீத்திக்கிட்டு இருக்க பத்தியா? அதுக்கு இல்ல, நீங்க கூப்பிடுறது வேற. நான் கூப்பிட்டேன்னா புருஷங்கிற மரியாதையில வேகமா ஓடி வந்து நின்னா பாத்தீங்களா? அதுதான், அப்படித்தான் நான் அவளை வச்சிருக்கேன். ஒருவேளை ரெண்டும் சேர்ந்துருச்சுங்களோ? வாய்ப்பே இல்லையே. இவ ஒரு திமிரு பிடிச்சவ, அவ்வளவு சீக்கிரம்லாம் சேர மாட்டாளே. என்ன கொழுந்தனாரே, ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க கூப்பிட்டோனே உங்க பொண்டாட்டி ஓடி வந்துட்டா. இது இவன் கூப்பிட்டா நான் வருவேன்னு முன்னாடி சொல்லி வச்சிருந்தானோ? ஓட்டோ போவி. ஏங்க, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுதே, சரி சீக்கிரம் போலாமே தான் வந்தேன். நீ கூப்பிட்டோனே உன்னை பதறி அடிச்சுட்டு ஓடி வரல அப்படின்னு சொல்லி இங்க சீன் போட்டுட்டு இருக்கியா? கேட்டுச்சா? ரொம்ப சிரிக்க வேணாம், உங்களுக்கு அந்த நிலைமைதான். உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இதே நிலைமைதான். உடு. சரி சரி, என்ன பார்த்து பல்ல காட்டாம போய் புள்ளைய தூக்கிட்டு வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புள்ளைய தொட்டையில போடணும். அப்பாப்பா, ரொம்ப பொறுப்பு தான். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். புள்ளைக்கு என்ன பேரு செலக்ட் பண்ணிருக்கீங்க? வைக்கதானே போறோம். அப்ப பாரு. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க. பேரு செலக்ட் பண்ணதெல்லாம் உங்க அண்ணன் தான்ப்பா. என்கிட்ட சொன்னாரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பேர்லயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் என்னன்னு புரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. பாக்குறேன். டேய், அம்மாவையும் தாத்தாவையும் கூப்பிடுறா. இந்த லட்டு வர எங்க போச்சுன்னு தெரியல. தோ எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நீங்களும் தம்பியை கூட்டிட்டு வாங்க. நான் போய் தம்பியை தூக்கிட்டு வரேன். சரிம்மா. அழக்கூடாது தங்கம். வேதா, அப்படியே தட்டி கொடுத்துட்டே இரு, தூங்கிடுவான். தொட்டில போட்டுடலாம். சரிங்க. அட, நம்ம ஹீரோ சார் ஜம்முன்னு ரெடியா இருக்காரு. தொப்பியெல்லாம் போட்டு அழகா இருக்காரு. ஆமால மாமா. எங்கம்மா, சொல்லுங்க உங்க டைலாக. என் புருஷனை தொப்பி போட்டு பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லுவீங்களே. டே சும்மாறா, அங்க பாருடா, நம்ம தங்க குட்டி எவ்வளவு அழகா இருக்கானு. எம்மாடி வேதா, தொட்டில போடுமா. பெரிய தங்கம், நீயும் போயா? சரிம்மா. வேதா, கூட்டிட்டு வா. பாத்து பொறுமையா தொட்டில போடுமா. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாரு. சரிங்க. சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஊரே சொல்லும் ஓசையோடு பொய்யாரமாக ஓய்வெடுக்கின்ற அன்பை மட்டும் அள்ளி வீசும் வீடு அமைவது அழகே, அதிசயம் அற்புதம் அதுவே. அமைத்த புதல்வா வா புதல்வா வா, புகழ் பூக்கள் தூவிட புவி எங்கும் பாரடா. மகனே வா மகனே வா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதேனடா. ரத்தமாரே முத்தமாரே, ரத்தமாரே. அடி என் தங்க குட்டி,
எவ்வளவு அழகா படுத்து தூங்குறாரு பாருங்க, ஜம்முன்னு. ஆமாமா, செம்ம கியூட்டா இருக்கான்ல பாக்குறதுக்கே. ஆமா, சரி தம்பிக்கு பேர் வச்சிடலாம். ஐயோ சீக்கிரம், அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் டிவியை பாருங்க. டிவி ஆன் பண்ணோனே தம்பியோட பேரு வரும். டிவியா? சரி பாக்குறோம். என்ன பேரா இருக்கும்? மகனே மகனே வா மகனே, மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதே நடா. அமைத்து புதல்வா புதல்வா வா புதல்வா, புதல்வா வா புகழ் பூக்கள் தூவிட. அகரன், அகரன் ஆதித்யா, பேரு சூப்பரா இருக்குல்ல? வாவ், செம்ம பேரு. அகரனே நல்லா இருக்கு. அதுலயும் நம்ம சின்ன அண்ணன் பேரையும் சேர்த்தது இன்னும் அழகா இருக்கு. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீணா போனவன் பேரெல்லாம் ஏன் பையன் பின்னாடி சேர்த்து வச்சிருக்காரு இவரு? என்னது இது? அகரன் என்ற பேரை நான் செலக்ட் பண்ண, ஆதித்யான் இவர் எதுக்கு சேர்த்தாரு? ஐயோ, அகரன் ஆதித்யா பேரு நல்லா இருக்குல்ல? என்ன ஒரு தமிழ் பேரு, சூப்பரா இருக்கு பேரு. என்னது இது? பேரு நல்லா இருக்குல்லடா. எதுக்கு என் பேரை வச்சீங்க? டேய், எனக்கு புள்ள நீ தாண்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு அகரனே. என் புள்ளையோட பேரை சேர்த்து என் 2வது புள்ளைக்கு வச்சேன். பையன் பிறந்திருந்தாலும் சரி, பொண்ணு பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா உன் பேரை பின்னாடி வச்சிருப்பேன். பாத்தியா இப்படி ஜம்முன்னு அகரன் ஆதித்யா, நல்லா இருக்குல்ல? இல்ல, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதி எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ அங்க பாருங்க, வீச வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். அப்புறம் என்ன, அதான் பேரு தெரிஞ்சிச்சுல. எல்லாரும் ஒரு ஒருத்தரா குழந்தை காதுல வந்து சொல்லுங்க. முதல்ல மாமா, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. நீங்க போய் குழந்தை காதுல பேரை சொல்லி இந்த தேனை தொட்டு குழந்தை வாயில வச்சுட்டு வாங்க மாமா. சரிம்மா. அடடடடா, செல்ல தங்கம், உங்களுக்கு பேரை வச்சாச்சடி தங்கம். உங்க அப்பங்காரன் சூப்பரான பேரா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா. உங்க சின்ன பங்காரன் பேரையும் சேர்த்துல வச்சிருக்கான். நல்லா இருக்குது. எம்மாடி, நீ வந்து சொல்லுமா. சரிங்க மாமா. தங்க பிள்ளைக்கு தூக்கமா? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா அழகா தூங்குறீங்களே. அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா. இதாண்டி தங்க உங்க பேரு. சரி, அப்படியே ஒரு ஒருத்தரா வந்து சொல்லுங்க. வேதா, உன் பையனுக்கு நீ சொல்லுமா. சொல்றேன். அகரன், அகரன், அகரன். வேதா, முழு பேரையும் சொல்லுமா. இல்ல, இது போதும். சரி, பெரிய தங்கம் நீ வந்து சொல்லியா. செல்லக்குட்டி, உங்க பேரு அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா. சின்ன தங்கம் நீ வாயா. டே, உங்க அப்பா உன் பேரோட சேர்த்து என் பேரையும் வச்சிருக்காருடா. இந்த உலகத்துல பிறந்து நான் என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் வெட்டியாதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அது நல்லா நல்ல பையனா, நல்லா படிச்சு மேல பெரிய ஆளா வரணும்டா. என்கிட்ட முன்னாடியே உன் பேரையும் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வேணாம் தான்டா சொல்லியிருப்பேன். ஆனா அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்பதான் நானே பாக்குறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நீ நீ நல்லபடியா வரணும்டா. உனக்கு இருக்கிற நோயெல்லாம் போய் நீ நல்ல பெரிய ஆளா வருவடா. நான் வர வைப்பேன்டா. நான் உனக்கு சித்தப்பா மட்டும் கிடையாதுடா, இன்னொரு அப்பாடா. அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, நீ பெரிய ஆளா வருவடா. நிம்மதி, நீ சொல்லுமா. அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா. குட்டி தங்கம் சொல்றேம்மா. அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா, அகரன் ஆதித்யா. பெரியண்ணே, பேரு சூப்பர்ண்ணே. அதுல சின்ன பேரை போட்டு வச்ச பாரு, செமையா இருக்குண்ணே பேரு. சரிடா லட்டு. ஏன் லட்டு, உன் பேரை சேர்க்கலன்னு உனக்கு ஒண்ணு கோவம் இல்லையே? பெண் குழந்தையா இருந்து என் பேரை சேர்த்துக்காம இருந்திருந்தீனா நல்ல கோவப்பட்டு வச்சு செஞ்சிருப்பேன். ஆண் குழந்தையா போனதுனால ஷாலினின்னு எப்படி வைப்ப, அதனால நீ தப்பிச்சனே. சரிடா லட்டு. எம்மாடி மருமகளே, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். உன் பெரிய புள்ள பிறந்தோடனே பெரிய தங்கம்னு பேரு வச்ச. அடுத்து உன் 2வது புள்ள பிறக்கும் போது சின்ன தங்கம்னு பேரு வச்ச. அடுத்து உன் 3வது பொண்ணு பிறக்கும் போது குட்டி தங்கம்னு பேரு வச்ச. இப்போ உன் பேர பிள்ளைக்கு என்ன பேரு வைக்க போற? அட ஆமால. அதெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். யோசிச்சு வச்சிட்டீங்களா? என்ன பேருமா?
இவன் நம்ம வீட்டோட ராஜா குட்டி. அங்க பாரு எப்படி அழகா ராஜா மாதிரி படுத்திருக்கான்னு. அதனால தம்பிக்கு ராஜா தங்கம்னு பேர் வச்சிருக்கேன். ராஜா தங்கம் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் இவனை அகரன் ஆதித்யான்னு எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனா நான் இவனை இனிமே ராஜா தங்கம் தான் கூப்பிட போறேன். பரவாயில்லையே, என் மருமக நல்லா தான் பேர் வைக்கிறா. சபா. சரி சரி, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் குழந்தைய தூக்கிட்டு மேல போறேன். ஹே, எதுக்கடி எப்ப பாரு அவனை அடைச்சே வச்சிருக்க? நீ போய் தூங்கு. நீ தான் நைட் எல்லாம் தூங்கல. தம்பிய நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. ஆமாமா வேதா, நீ போய் ரெஸ்ட் எடு. தம்பி எங்க கூடயும் கொஞ்சம் இருக்கட்டும். அவன் அழுதானா நான் உன்கிட்ட வந்து தந்துடுறேன். சரி. என்னங்க, ஒரு நிமிஷம் நீங்க மேல வாங்க. ஏய், எதுக்கடி? எனக்கு வேலை இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, அதுக்குதான் ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போங்க. சரி, நீ போ, நான் வரேன். வாங்க வாங்க, உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். ஏய், எதுக்கடி இப்ப அவசரமா கூப்பிட்ட? கீழே நிறைய வேலை இருக்கு வேதா. நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா வரேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப தூங்குறதா முக்கியம்? யார கேட்ட என் பையனுக்கு உங்க தம்பி பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் அவன் பேரை வச்சதுனால உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? நான் கஷ்டப்பட்டு 9 மாசம் சுமந்து பெத்தேங்க. ஆமா வேதா, புரியுது. அதுக்காக தான் இனிஷியல்ல கூட எம்வின்னு நம்ம 2 பேரையும் சேர்த்து பையனுக்கு பேர் வச்சிருக்கேன். இனிஷியல் பாத்தியா இல்லையா? எம்முக்கு என்னோட பேரோட முத எழுத்து, விக்கு உன்னோட பேரோட முத எழுத்து. எம்வி அகரன் ஆதித்யா. நல்லா இருக்குல்ல பேரு? அகரன்னு மட்டும் தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆதித்யான்னு சேர்க்க போறேன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு என் தம்பி பேரை சேர்க்கணும்னு தோணுச்சு. நான் தான் அங்கேயே சொன்னேனே, அவன் எனக்கு தம்பி மட்டும் இல்ல, எனக்கு முத குழந்தையும் அவன் தான். நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் சுமந்து பெத்த என் பையனுக்கு எதுக்காக உங்க வீணா போன தம்பி பேரை வைக்கணும் தான் கேக்குறேன். வீணா போனவனா? வேதா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி என் தம்பிய என்னென்னமோ பேசுற நீ? இங்க பாரு, எனக்கு ஒண்ணுனா என் தம்பி வந்து நிப்பான், அவனுக்கு ஒண்ணுனா நான் போய் நிப்பேன். இதுதான் எங்களோட உண்மையான பாசம். அது உனக்கு புரியலனா எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒண்ணுனா உங்க தம்பி வந்து நிக்கிறதோ, அவருக்கு ஒண்ணுனா நீங்க போய் நிக்கிறதோ நான் ஒண்ணு புதுசா கேட்கல, புதுசாவும் பார்க்கல. நீங்க 2 பேரும் அப்படி வளர்ந்துருக்கீங்க, அப்படி இருந்துட்டு போங்க. அதுக்கு எதுக்குங்க என் பையனுக்கு உங்க தம்பி பேரை வச்சிருக்கீங்க? இப்ப அதனால என்னடி பிரச்சனை? எனக்கு பிடிக்கலங்க. ஏற்கனவே என் பையனை அவன் தான் முதல்ல வாங்கினான்னு அந்த கடுப்புல இருக்கேன். அது போதாதுன்னு என் பையனுக்கு உங்க தம்பி பேரை சேர்த்து போட்டு வேற வச்சிருக்கீங்க. அவன் முதல்ல நம்ம பையனை வாங்கினதுன்னு கடுப்புல இருக்கியா? ஆமா பின்ன. இல்ல, அவன் அப்படி என்ன சாதிச்சு கிழிச்சிட்டான்னு அவன் இப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்கா பண்ணிருக்கானா? உருப்படியான வேலையும் கிடையாது. ஏதோ ஆட்டோ ஓட்டுறேன்னு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வெளிய ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, உங்க ரைஸ் மில்லுக்கு எத்தனை வாட்டி நீங்க கூப்பிட்டிருப்பீங்க? என்னைக்காவது வேலை செய்ய வந்திருக்கானா? அதுவும் கிடையாது. சரி, இருக்கிறது இருந்துட்டு போறா. ஒரு கல்யாணத்தை நல்லபடியா பண்ணலாம்னு நினைச்சு கல்யாணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்பையும் பிரச்சனை எழுத்துக்கிட்டு தான் வந்து நின்னா. ஒழுங்கா கல்யாணம் பண்ணானா? அந்த பொண்ணு அவளுக்கே தெரியாம தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஏங்க, ஏதாவது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் வெளியே சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்காங்க? அப்படி ஒண்ணுமே செய்யாத அவனோட பேரை போய் என் பையனுக்கு பேருக்கு பின்னாடி வச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? தண்டஸ் ஒரு மாதிரி வெட்டியா வீட்டுல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கான். அவன் பேரை போய் என் பையன் பேருக்கு பின்னாடி. போதும் போதும், நிப்பாட்டு. இப்பதான் புள்ள பெத்துட்டு வந்திருக்கேன்னு அமைதியா நிக்கிறேன். நீ பேசின பேச்சுக்கு எனக்கு வர கோபத்துக்கு உன்னை அடிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என் புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு நீதான் தேவை. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். உனக்கு என்னடி தெரியும் என் தம்பியை பத்தி? உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? அவனை பத்தி எதுவுமே தெரியாம நீ எதுவும் பேசக்கூடாது. உருப்படாதவன், தண்ட சோறு, வேலை வெட்டி இல்லாதவன், இன்னும் வேற என்னென்னலாம் சொல்ல போற? என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்காக என்னங்க நீங்க? வேணா வேதா, இங்க 2 பேரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சுக்காம என் தம்பிய பத்தி தப்பா பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீ என் தம்பிய பத்தி தப்பா பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசுன, உனக்கு அவ்வளவுதான். என்ன என்ன உங்க தம்பிய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? சரிங்க, எனக்கு அவனை பத்தி தெரியவே வேண்டாம். ஆனா என்ன கேட்டிருக்கணும்லங்க? ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட கேட்டீங்களா? எனக்கு உன்னை பத்தியும் தெரியும். கேட்டிருந்தா வேணாம் தான் சொல்லிருப்ப. கீழே கண்டிப்பா கலவரத்தையே பண்ணிருப்ப. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. இங்க பாரு, அவன் எனக்கு நிறைய விஷயத்துல உதவி பண்ணிருக்கான். உனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கு. அதுக்கு நன்றி கடனாதான் என் பையனுக்கு அவன் பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அம்மா கிட்ட நான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன், என் புள்ளைய நானே அந்த இடத்துல இருந்தாலும் ஆதிதான் முதல்ல தூக்கணும், அது நீங்க தான் பாத்துக்கணும்னு அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். நீ சொல்லிட்டு இருந்தியே முதல்ல நீங்க தான் புள்ளைய தூக்கணும்னு. நான் ஏன் மறுத்து பேசல தெரியுமா? அந்த இடத்துல ஆதியை தான் தூக்கணும்னு நான் சொல்லியிருந்தேனா கண்டிப்பா நீ சண்டை போட்டிருப்ப.
அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. நீ எப்படியும் டெலிவரிக்காக ரூம்ல தான் இருப்ப. குழந்தைய கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு வரும்போது ஆதி அந்த இடத்துல இருப்பான். அதனால ஆதி கிட்ட தான் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் போகணும்னு நான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். ஏங்க அதெல்லாம் இப்ப உன்கிட்ட சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்த விட்டுரு. இதுக்கப்புறமும் இத பத்தி பேசாத. என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆதி பண்ண விஷயத்துக்கு நன்றி கடனா? அப்படி என்ன பண்ணிட்டாவ? அப்ப நமக்கு தெரியாம என்னவா இருக்குல்ல? என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். குழந்தைய முதல்ல குடுக்கறதுல இருந்து பையனுக்கு பேருக்கு பின்னாடி ஆதித்யா பேரு என்னவா இருக்கு. என்னதான் அண்ணன் தம்பி பாசமா இருந்தாலும் இப்படியா இருப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. அப்ப என்னமோ பெரிய விஷயம் தான் நடந்திருக்கு போல. சரி பார்க்கலாம். அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி என்ன நடந்துச்சுன்னு நீயும் கண்டுபிடிச்சு எங்களுக்கும் சொல்லு. அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும். இருந்தாலும் வேதா, ஒரு பேருக்கு போய் நீ இவ்ளோ சண்டை போட்டிருக்க கூடாது. அதுலயும் எங்க ஹீரோவ நீ என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்க? தண்ட சோறுங்கிற, வீணா போனவங்கிற, ஒழுங்கா உருப்படி இல்லாதவங்கிற. சொல்லு எங்க ஆளு ஒரு நாள் போலீஸா ஆகி உன்னை துவச்சு கட்ட போறாரு பாரு. சரி அவளை விடுங்க மக்களே, நம்ம இன்னைக்கு வீடியோக்கு வருவோம். அடடடடடா, என்ன ஒரு சூப்பரான தமிழ் பேர்ல அகரன் ஆதித்யா. பேரு சூப்பரா இருந்துச்சுல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம குட்டி தம்பி அழகா நம்ம முத்து மொழிய உரிச்சு வச்சிருக்காரு. அவ்வளோ அழகு. சுத்தி போட சொல்லணும் வசந்தா அம்மாவை. அப்புறம் இப்போ வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல செக் பண்ணும்போது யாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லல. பரவாயில்ல, நானும் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தானே கொடுத்திருந்தேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு சொரக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், புதினா கொத்தமல்லி சட்னி எல்லாத்தையுமே சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். அதுவும் புது ஆளு அகரன் ஆதித்யாவோட சந்திப்போம். பாய் மக்களே.